வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நாட்டில் முதல் முறையாக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் முதல் முறையாக போட்டிக்கு வந்து போட்டியில் முதலிலே வெற்றி கொண்ட விஜய் பற்றியும், விஜயினுடைய அரசியல் அமைப்பு 2026 டு பார்த்திங்கன்னா எப்படி அமைய போகுது, தற்போது இவர் வந்து சட்டமன்றத்தில் பொறுப்பேற்க இன்னும் 10 உறுப்பினர்கள் தேவைப்படுறாங்க. அந்த உறுப்பினர்கள் எந்த கட்சியினரோடு கைகோர்க்க இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் பற்றின வெளியான பிறகு அரசியல் களம் எப்படி விஜய்க்கு அமைய போகுது, கூட்டணி யாருடன் கேள்வி பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்குங்க. விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதிகளை தான் வெற்றி பெற்று பெரும் கட்சியாக உருவெடுத்த நிலையிலும் ஆட்சியமைக்க தேவையான 118 எம்எல்ஏக்களை ஆதரவை திரட்டும் முயற்சியில் தீவிரமடைந்திருக்காங்க. இன்னும் 10 எம்எல்ஏக்கள் உதவி தேவைப்படக்கூடிய சூழலில் தான் கட்சி அமைந்திருக்கு. திமுக அதிமுகன்னு பிரதான கட்சிகளை தவிர்த்து வெளியே உள்ள 20 எம்எல்ஏக்கள் நிலைப்பாடு தான் தமிழ்நாட்டில் விஜய் ஆட்சி அமைக்க முக்கியமாக மாறி இருக்குங்க. மேலும் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு திரட்டும் பணியில் தேசிய கட்சியான காங்கிரஸும் மாநில கட்சிகளான விசிக மற்றும் பாமக கட்சிகள் முக்கிய பங்கு வகித்து வருது. இந்த நிலையில் காங்கிரஸ் 5 இடங்களையும் பாமக 4 இடங்களையும் வென்றுள்ள நிலையில் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு சேர்ந்து இக்கட்சி தற்போது பார்த்தீங்கன்னா சின்ன கல்லு பெத்த பவர் லிஸ்டில் சேர்ந்திருக்கு. இந்த கட்சிகளோடு தாவேகா தரப்பு தீவிர பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் தகவல் வெளியாகிருக்கு. விரைவில் இந்த கூட்டணி ஆதரவோடு விஜய் அமைச்சரவை அமைக்கப்படும்னு அரசியல் வட்டாரங்கள் எதிர்பார்த்திருக்கு. தற்போது பாமக காங்கிரஸ் தரப்பில் பார்த்தீங்கன்னா கிரீன் சிக்னல் வந்துள்ளதாகவும் சொல்கிறாங்க. அதே போல் தாவேகாவுக்கு ஆதரவளிக்க காங்கிரஸ் கட்சி கிட்டத்தட்ட முடிவெடுத்திருக்குங்க. தேர்தலுக்கு முன்னே கூட்டணி வாய்ப்பை தவறவிட்ட காங்கிரஸும் தற்போதைய சூழலை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள முன் வந்திருக்கான். காங்கிரஸ் தரப்பில் இருந்து 2 அமைச்சர் பதவிகளை ஒதுக்க வேண்டும்னு கோரிக்கையும் எந்த சூழலும் அதிமுக உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியோடு தாவைக்கா அணி சேரக்கூடாதுன்னு நிபந்தனையும் வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுதுங்க. இந்த பேச்சுவார்த்தைகள் இன்னும் சுமூகமாக முடிவடைந்தாலே விரைவில் இறுதி முடிவு எடுக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, காங்கிரஸ் பொதுச் செயலாளராக இருந்த வேணுகோபால் செய்தியாளரிடம் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாட்டில் தாவேகா கட்சி அமைப்பதற்கு ஆதரவு அளிப்பது குறித்து மாநில காங்கிரஸ் நிர்வாகமே முடிவு செய்யணும்னு சொல்லியிருக்காரு. மதசார்பற்ற அரசு அமைய வேண்டும்னு எங்களுடைய விருப்பம்னு சொல்லியிருக்காராம். மேலும் காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் அரசு அமைப்பில்லை, விஜயின் தாவேகாவுக்கு ஆதரவளிக்க தமிழ்நாடு அளித்திருக்கு என ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்காரு. இந்த அங்கீகாரத்தின் அடிப்படையில் இன்று சென்னையில் பார்த்திங்கன்னா நடைபெறக்கூடிய காங்கிரஸ் நிர்வாக குழு கூட்டத்தில் இறுதி முடிவு எடுக்கப்படணும் சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த நாள் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சி தாவேக தலைவர் விஜய் வசம் ஆதரவு கடிதத்தை வழங்க உள்ளதாகவும் சொல்லப்படுதுங்க. இது எந்த அளவு உண்மைன்னு இன்னும் தெரிய வரல. காங்கிரஸினுடைய 5 எம்எல்ஏக்களும் ஒரு கடிதம் மூலம் தங்களுடைய ஆதரவை பார்த்திங்கன்னா தெரிவிப்பதாக அந்த கட்சியின் மூத்த தலைவர் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. இதன் மூலம் தாவேகவினுடைய ஆட்சி அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா நெருங்கியிருக்கு. திமுகவுடன் நீண்டகால கூட்டணியை வைத்திருந்த காங்கிரஸே இப்போது விஜயின் தமிழக வெற்றி கழகத்தோடு கைகோர்க்க முடிவு செய்திருப்பது கிட்டத்தட்ட உறுதியாகிடுச்சுங்க. அதே போல் இதற்கிடையில் அதிமுகவின் புதிய எம்எல்ஏ லீமா ரோஸ் மார்டின் தாவேகாவோடு தொடர்பில் இருப்பதாகவும் தகவல் வெளியானுச்சு. இருந்தாலும் அதிமுகவின் மற்றொரு தலைவராக இருக்கக்கூடிய லீமா ரோஸ் தாவேகாவுக்கு ஆதரவளிக்கும் வாய்ப்பு இல்லைன்னு இன்னொரு தகவலும் வெளியே இருக்குது. இது எந்த அளவு உண்மைன்னு பார்த்திங்கன்னா வெளிவரக்கூடிய ஊடக செய்திகள் மூலம் தெரிஞ்சுக்கலாங்க. ஒட்டுமொத்தமாக தமிழக வெற்றி கழகம் சிறு கட்சி ஆதரவோடு விரைவில் அரசு அமைக்க நிலை உருவாகியிருக்கு. இருந்தாலும் இந்த காங்கிரஸ் கூட்டம் ஆதரவு கடிதம் மாநில அரசியல் வரலாற்றை முக்கிய திருப்பு முனையாக அமையணும் சொல்லப்பட்டது. குறிப்பாக தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் விஜய் கட்சி வெற்றி பெற்றது அவருடைய கட்சியினர் கொண்டாடி தீர்த்து வராங்க. இதே நேரம் தாவேக வெற்றிக்கு தோனிக்கும் முக்கிய பங்கு இருப்பதாக நம்ம ட்வீட்களை பார்க்க முடியுதுங்க.
தோனிக்கும் தாவேக்காக்கும் அப்படி என்ன தொடர்புன்னு தெரிஞ்சுக்கலாம். பின்னணி என்ன நிலவரன்னு தொடர்ந்து பார்க்கலாங்க. தமிழக சட்டசபை தேர்தலில் 108 இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தில் இந்த வெற்றியை அந்த கட்சியில் கொண்டாடி தீர்த்து வராங்க. பெரும்பான்மைக்கு இன்னும் 10 இடங்களே தேவைப்படக்கூடிய சூழலில் அதற்கான முயற்சியிலும் தாவேக்கா தீவிரமாக தான் ஈடுபட்டு வருகிறது. நெட்டிசன்கள் விஜயினுடைய வெற்றியை கொண்டாடி வரும் நிலையில் சில வினோத ஒப்பீடுகளை பார்க்க முடியுதுங்க. மேலும் இந்த தமிழ்நாடு அரசியல் களம் கடந்த 2 நாட்களாகவே பரபரப்பாக தான் இருந்துட்டு வருது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை ஆதரவை பெற திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் அதிமுக கூட்டணியின் அங்கம் வகிக்கக்கூடிய பாமக ஆகிய கட்சிகளுக்கு கடிதம் மூலம் ஆதரவுக்கு கூறியுள்ளதாகவும் தகவல் வெளியானுச்சு. இதில் தாவேக்கா ஆதரிக்கும் முடிவை காங்கிரஸ் எடுத்துள்ளதாகவும் சொல்லப்பட்டிருந்து இது தொடர்பான அறிவிப்பை 11 மணிக்குள்ள அறிவிக்கப்படுன்னு சொல்லப்பட்ட நிலையில் செய்தியாளர்களுடைய சந்திப்பும் ஒத்தி வைத்திருக்காங்க. இதனிடையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் தாவேக்கா பொதுச் செயலரான யுஎஸ்ஏ ஆனந்த் சந்திப்பு பேசியுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சந்திப்பின் போது ஆட்சி அமைப்பதற்கு அதிமுகவின் ஆதரவை யுசி ஆனந்த் கோரியுள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு அடுத்து வரக்கூடிய சில வினாடிகளே தெரிஞ்சுக்கலாங்க. அது மட்டும் இல்லை, இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அரசியலமைப்பில் முக்கியமான தாவேக்காவின் ஒரு உறுப்பினராக செங்கோட்டையன் இருக்கிறாரு. மேலும் இவருடைய ஆலோசனை பற்றி தான் முக்கியமான முடிவுகளையும் இந்த கட்சி எடுத்துகிட்டு வருது. இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா தமிழக சட்டசபை தாவேக்கா 108 இடங்களில், திமுக கூட்டணி 73 இடங்களும், அதிமுக 53 இடங்களும் வெற்றி பெற்றிருக்கு. அதாவது எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கலைங்க. இதையடுத்து தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மை பெறக்கூடிய முயற்சி மேற்கொண்டு தான் வருது. அதில் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தை, பாமக ஆதரவோடு கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு முயற்சியில் விஜய் ஈடுபட்டிருக்காராம். ஆனாலும் நாளை விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள நிலையில் செங்கோட்டையனின் தலைமை செயலகம் சென்றாராம். தலைமை செயலகத்தில் சட்டமன்ற செயலாளரை நேரில் சந்தித்து செங்கோட்டையன் ஆலோசனை நடத்தியதாகவும் சொல்லப்படுது. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க தற்காலிக சபாநாயகர் தேர்ந்தெடுப்பது தொடர்பாக அங்கு ஆலோசனை நடந்து முடிந்திருக்கு. தமிழகத்தில் 234 சட்டசபை தொகுதியில் இந்த ஒரு கட்சி பார்த்தீங்கன்னா அமைக்க குறைந்தபட்சம் 118 தொகுதி அவசியங்க. சமீபத்தில் நடைபெற்ற இந்த தேர்தலில் தாவேக்கா அதிகபட்சம் 108 தொகுதிகளை மட்டுமே வெற்றி பெற்றுச்சு. இருந்தாலும் தனிப்பெரும் கட்சியாக இருப்பதால் தாவேக்கா தான் ஆட்சி அமைக்க கவர்னர் அழைப்பார். அதன்படி விஜய் முதல் அமைச்சராக பொறுப்பேற்று கவர்னர் நிர்ணயிக்கும் காலக்கெடுவுக்கு சட்டசபையில் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும். ஆனால் 108 என்ற எண்ணிக்கையோடு அதை சாத்தியப்படுத்துவது கடினங்க. மேலும் சட்டசபையில் தாவேக்காவை சேர்ந்த ஒருவர் தற்காலிக சபாநாயகராக நியமிக்கப்பட்டு அவரின் மூலம் எம்எல்ஏக்கள் பதவியேற்பு நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து பெரும்பான்மை வாக்கெடுப்பு நடத்தப்படும். இதில் சபாநாயகருக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமை கிடையாதுங்க. மேலும் தாவேக்கா தலைவர் விஜய் 2 தொகுதியிலும் வெற்றி பெற்றதால் ஒன்றை மட்டும் வைத்துக்கொள்ள முடியும். இதனால் ஒரு தொகுதியை தாவேக்கா இழக்க நேரிட சூழ்நிலை இருக்குது. எனவே தாவேக்காவுக்கு சட்டசபையில் 106 எம்எல்ஏக்கள் மட்டுமே இருப்பாங்க. இதனால் பெரும்பான்மைக்கு தேவையான 118க்கு இன்னும் 12 இடங்கள் தேவைப்படுதுங்க. தனித்து போட்டியிட்டதால் தாவேக்காவுக்கு கூட்டணி கட்சிகள் ஆதரவு இல்லாத சூழ்நிலை தான் இருக்குது. எனவே திமுக, அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஆதரவளித்தால் மட்டும்தான் இந்த நேரத்தில் ஆட்சியில் நீடிக்க முடியும்னு சூழல் நிலவி வருது. தாவேக்கா வெளிப்படையாக எந்த கட்சியிடமும் இன்னும் ஆதரவு கோரவில்லைன்னு சொல்கிறாங்க. பின்னணியில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த நிலையில் தான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவரது இல்லத்தில் தாவேக்கா பொதுச் செயலர்னு சொல்லக்கூடிய ஆனந்த் நேரில் சந்தித்துள்ளதாகவும் சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலைங்க. 5 ஆண்டுகள் வலுவான ஆட்சி அமைக்க பார்த்தீங்கன்னா ஆதரவு கூறி எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்ததாகவும் பரபரப்பு தகவலும் வெளியாயிருக்கு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா காத்திருந்து தாங்க தெரிஞ்சுக்கணும். விஜயினுடைய இந்த 2026 அரசியல் பார்த்தீங்கன்னா எப்படி அமைய போகுதுன்னு நம்ம காத்திருந்து தெரிஞ்சுக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.